பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ அண்ட் இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு தேவைப்படுற விஷயம். ஏன்னா ஹாஸ்டல் போக போகிறீங்க இன்னும் 3 டேஸில். நான் இந்த வீடியோ கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா இன்னும் ஹாஸ்டல் ஓப்பன் ஆகலை, எப்படி லேட்டாக தான் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ சடனாக நேற்று தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போல் கம்மிங் வீக் காலேஜ் ஓப்பன் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நேற்றுலேருந்தே நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ நான் இன்றைக்கி காலையிலேயே கண்டிப்பாக இது இப்போவே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இவ்வளோ காலையிலே பண்ணுறேன். ஸோ இது எப்படியாச்சும் ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பேக் பண்ணும்போது இது மறக்கலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ நான் ஆக்சுவலி கொஞ்சம் இந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நான் படிக்கும்போது இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் பேக் பண்ணணும், இல்லை தெரிஞ்ச டிப்ஸ் பார்த்து பேக் பண்ணணும் அப்படின்னு தெரியல. இருக்கிற எல்லாத்தையுமே நான் தூக்கிட்டு போயிட்டேன். பட் அப்படி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. இங்கே இருக்கிற டம்ப் எடுத்துகிட்டு போய் அங்கே போடாதீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேரி பண்ணி வர்றதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவைப்பட்ட விஷயம் மினிமமாக அழகாக நீட்டாக இருந்தாலே போதும் கொண்டு போகிற திங்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போங்க. எப்பவுமே ஆர்கனைஸாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்டல் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் மட்டும் இருக்க போகிறதில்ல, உங்கள் கூட நிறைய 3 பேர் இருக்க போகிறாங்க, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா யாராச்சும் வந்தாங்கன்னா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது உங்கள் திங்ஸை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு தேவைப்பட்ட அளவு மட்டும் கொண்டு போனால் போதும். ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கும் அங்கேயே நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது நான் எல்லாமே கிளியராகவே சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாலையும் கேளுங்க, நான் 2த்துலேயுமே சொல்லுவேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் கேரி பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெட் இருக்கும். பெட்டு மட்டும்தான் இருக்கும். பெட்டுக்கு போகிற மேட்ரஸ் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பெட். செகண்ட் சேர் இருக்கும். அவங்களே எல்லாருக்குமே ஒரு தனித்தனி சேர் கொடுத்துருவாங்க. அண்ட் தேர்ட் மிரருமே கொடுத்துருவாங்க. அண்ட் 4th கபோர்ட். இது 4மே கொடுத்துருவாங்க. ஸோ இது 4மே நம்ம வந்து எதுவுமே கேரி பண்ண தேவையில்லை. இது எல்லாமே அங்கேயே இன்பில்ட்டாக இருக்கும் ஹாஸ்டலில். இப்போ இன்பில்ட்டாகவே அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பேக் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இது நோட்ஸாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படியே கவனித்து நீங்கள் பேக் பண்ணுறதா இருந்தாலும் பேக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் வாங்குறவங்க என்னென்ன வாங்கணும்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லைனாக கரெக்டான ஆர்டரில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷாம்பு இல்லைனா உங்களுக்கு கண்டிஷ்னர், அந்த தேவைப்பட்ட அந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஃபார் ஹேர் வாஷ்க்கு என்னென்ன வேணும் அதை எடுத்துக்கோங்க. செகண்ட் கோம், கண்டிப்பாக 2 கோம் எடுத்துக்கோங்க. அண்ட் நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் சொல்லலைன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஷேர் பண்ண விரும்பலைன்னா நீங்கள் வந்து 1 to 2 கோம்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் தேர்ட் வந்து கேர்ள்ஸுக்கு தேவைப்பட்ட அந்த ரப்பர் பேண்ட், கிளிப்ஸ் இதெல்லாமே வந்து வரும், ஹேர் ப்ராடக்ட்ஸ் கீழே வரும். அண்ட் வந்து பக்கெட்டு, மக்கு இதெல்லாம் ரொம்ப கம்பல்சரி. நான் வந்து 2 பக்கெட் எடுத்துக்க சொல்லுவேன். நான் வந்து இந்த பக்கெட்டு, மக்கு, பெட்டு இதெல்லாமே நம்ம கோயம்புத்தூர் தான் வாங்கினேன். இன்கேஸ் உங்களால் கேரி பண்ண முடியலன்னா நீங்கள் போய் கோயம்புத்தூர்லேயே வாங்கலாம், பிரச்சனையே கிடையாது. இங்கேருந்து எதுக்கு வேஸ்ட்டாக கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஸோ பக்கெட்டு, மக்கு கண்டிப்பாக வேணும். அண்ட் பக்கெட் 2 பக்கெட் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் க்ளோத்ஸும் வாஷ் பண்ணுவீங்க, ப்ளஸ் அதுக்கும் 2 பக்கெட் தேவைப்படும். அண்ட் பாத்திங்க்கும் கண்டிப்பாக பக்கெட்ஸ் தேவைப்படும். ஸோ 2 பக்கெட் வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத் ப்ராடக்ட்ஸ் வந்து லைக் சோப்புனா அதுக்கு சோப்புக்கு ஏற்ற கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. லைக் சோப் டப்பா எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சோப் இல்லை, நான் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன்னா பிரச்சனையே இல்லை, டேரெக்டாக ஒரு பாட்டில் மட்டும் இருந்தால் போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் பர்டிகுலர் பிராண்டட் திங்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. லைக் உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, இல்லை ஃபேஸில் அலர்ஜி, ஏதோ பர்டிகுலர் பிராண்ட் மட்டும்தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது 1 or 2 எக்ஸ்ட்ராவே கேரி பண்ணிட்டு போங்க. ஏன்னா திடீர்னு காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க முடியாது, ஏன்னா யார்கிட்டையுமே அந்த பிராண்டில் இருக்காது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து எதுக்காச்சும் அலர்ஜெட்டிக்கோ இல்லை ஏதாச்சும் பர்டிகுலர் திங்ஸ் நான் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கொண்டு போயிடுங்க. அது வந்து ஏன்னா நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் அது உங்களுக்கு கம்பல்சரியாக தேவைப்படும், அதனால் ஸோ எக்ஸ்ட்ரா அது கொண்டு போங்க. அப்புறம் நெயில் கட்டர் ஒன்று கண்டிப்பாக வேணும். அப்புறம் டவல். நெயில் கட்டர் வந்து ஆக்சுவலி பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கூட வாங்கிக்கலாம், பட் பெஸ்ட் நீங்கள் கொண்டு போகிறது. அண்ட் டவல் வந்து 1க்கு 3 டவலே எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இருக்கட்டுமே, டவல் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ டவல் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக துணி காய போடுறதுக்கு ரோப்பும் துணி காய போடுற கிளிப்ஸ் கண்டிப்பாக வேணும். அதை நீங்கள் வெளியில் போடுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது லாண்ட்ரி பேக் எல்லாருமே வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருனாலுமே டெய்லி துணி துவைக்க முடியாது, அது நடக்கவும் நடக்காது. ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் துவைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த அழுக்கு துணி வந்து நீங்கள் ஒரு லாண்ட்ரி பேக்குள்ளே தான் போட்டு வைக்கணும். அது ரொம்ப மஸ்ட் நான் சொல்லுவேன் லாண்ட்ரி பேக். ஸோ அது கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கோங்க. இது 3மே கம்பல்சரி, யார்கிட்ட இருந்துமே நம்ம வாங்க முடியாது இந்த 3. ஸோ இது 3மே நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க. ஹேர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மெடிசன்ஸ் வந்து ரொம்ப எசென்ஷியலான டேப்லெட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போங்க. லைக் ஃபீவர், ஹெட்டேக், அப்புறம் மூவெல்லாம் இருக்கும்ல, கை கால் வலி, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. இந்த பேசிக் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் கரெக்டான பேரில் எழுதி அழகான கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போங்க.
ஸோ நீங்கள் மாற்றி குடிச்சிடக்கூடாதோ இல்லை எதுவுமே ஆகிடக்கூடாது. உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே தெரியணுன்னா அதுக்கு மேலேயே எழுதி வச்சு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் யாருக்காச்சும் ஹெல்ப் ஆனாலும் இது கொடுக்கலாம். ஸோ அதுக்காக. அண்ட் செகண்ட் ஒன் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்சன் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்க பர்சன்னா அதை நிறையவே கொண்டு போங்க. ஏன்னா அது உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். ஸோ அது கண்டிப்பாக மறக்காமல் மெடிசன்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இது அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் யூட்டன்சில்ஸ்னு வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, ஆக்சுவலி ஹாஸ்டலில் பிளேட்ஸ் கொடுப்பாங்க அவங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, பர்சனலாக 2 பிளேட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். நான்லாம் கொண்டு போயிருந்தேன். உங்களுக்கு இன்கேஸ் அங்கே சாப்பிட்ற அந்த பிளேஸில் சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பிளேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஸோ 2 பிளேட்ஸ் வாங்கிக்கோங்க, ஒரு கப் வாங்கிக்கோங்க, ஸ்நாக்ஸ்க்கு ஒரு கப் வாங்கிக்கோங்க. ஸோ அப்புறம் காஃபி மக், காஃபி ஆர் டீ அடிக்ட் இல்லைனா சும்மா அட்லீஸ்ட் ஒரு கிளாஸோ மக்கோ உங்களுக்கு தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்பூன், வாட்டர் பாட்டில் வந்து 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வர முடியாது போயிட்டு இன்கேஸ் நைட்டில் தேவைப்படும். இல்லைனா காலேஜ்க்கு ஒரு பாட்டில், ஹாஸ்டலுக்கு ஒரு பாட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ ஒன்று உடஞ்சா இன்னொன்று பேக்கப்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்துடுவீங்க நைட்டு மெஸ்லேருந்து நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டு வந்து நைட் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பாட்டில் இல்லைன்னா அப்புறம் தண்ணி எப்படி குடிப்பீங்க? ஸோ அதனால் 2 பாட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து வாஷிங் ஏரியா தேவைப்பட்ட திங்ஸ் லைக் துணி துவைக்கிறதுக்கான ப்ரஷ்ஷு, ஆல்ரெடி பக்கெட் வாங்கியிருப்பீங்க, அண்ட் கிளிப்ஸ், ரோப் அதெல்லாமும் வாங்கியிருப்பீங்க, அண்ட் சோப்பு, ப்ரஷ்ஷு, டிட்டர்ஜென்ட்ஸ் இது 3மே கண்டிப்பாக தேவை. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் துவைக்க போகிறீங்க. நான் வந்து கேட்டால் லைக் லிக்விட் வாங்கிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்வேன். கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாகவும் போகும். லைக் இந்த பவுடரை விட லிக்விட் கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், அதனால் சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து 5th. நெக்ஸ்ட்டு 6th ஒன் வந்து பெட் எசென்ஷியல்ஸ் வந்து பெட்டில் மேட்ரஸஸ் வாங்கணும். ஸோ அந்த மேட்ரஸ் வந்து நீங்கள் எங்கே கோயம்புத்தூரில் வாங்கினாலும் சரி, உங்கள் ஊரில் வாங்கிட்டு வந்தாலும் சரி. ஆனால் நான் கோயம்புத்தூரில் ஹாஸ்டல் கிட்ட அந்த சைடு ஏரியாவில் தான் வாங்கினேன். ஸோ அது எனக்கு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு. பட் ஓகே தான். ஸோ அது மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் பில்லோ கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து 2 பில்லோ வச்சு தூங்குற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக 2 பில்லோ வாங்கிக்கோங்க. ஸோ அது அப்புறம் பெட் கவர், பில்லோ கவர்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு வந்துருங்க. அது வந்து இங்கே வாங்கணும் அப்படின்னு கிடையாது, இதெல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடலாம். ஸோ எல்லாமே 2 வச்சுக்கோங்க. ஏன்னா 15 days ஒன்ஸ் நீங்கள் பெட் கவர் கண்டிப்பாக மாற்றணும். ஏன்னா நீங்கள் காலேஜ் போயிட்டு ஹாஸ்டல் போயிட்டு இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பெட்டுக்கு வருவாங்க. ஸோ இவ்வளவும் இருக்கும். அந்த பெட் கவரை நீங்கள் 15 days ஒன்ஸ் வாஷ் பண்ணால் மட்டும்தான் அங்கே நிம்மதியாக தூங்க முடியும். இல்லைனா ஃபுல் டஸ்ட் ஆயிடும், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 15 days ஒன்ஸ் மாற்றுங்க. அதுக்கு 2 எடுத்துகிட்டு போங்க எல்லாமே. ஸ்லிப்பர்ஸ் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போகாதீங்க. ஒரு 2 to 3 pairs இனிஷியல் ஸ்டேஜில் கொண்டு போங்க. அப்புறம் வந்துட்டு போகும்போது வேணால் நீங்கள் அப்பப்போ புதுசு வாங்கிட்டு போய்க்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் எல்லாமே எடுத்துகிட்டு போய் போட்டுறாதீங்க. ஸ்லிப்பர்ஸ் எங்கிட்ட நிறைய இருக்குது, நான் ஒரு ஸ்லிப்பர் பைத்தியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்லிப்பர் பைத்தியம், கிட்டத்தட்ட 7-8 ஸ்லிப்பர் ஸ்டார்டிங்கில் கொண்டு போனேன். அது அந்த மாதிரிலாம் கொண்டே போயிடாதீங்க. அது வந்து வேஸ்ட்டு, இடம் தான் வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்க போகிறாங்க. ஸோ உங்கள் திங்ஸ் நீங்கள் தான் சேஃபாக பார்த்துக்கணும். அண்ட் தேவையில்ல அவ்வளோ ஸ்லிப்பர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு வந்து என்னென்னா நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃபுட்டு அவ்வளோ ஈஸியாக செட் ஆகாது, யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக செட் ஆகாது. அது எவ்வளோ நல்ல ஃபுட்டாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக வெளி ஃபுட் சாப்பிடும்போது உங்களுக்கு அது செட் ஆகாது. ஸோ அதை உங்கள் பசியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஹோம்மேடாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனா வீட்டில் பண்ண முடியல, ரொம்ப ஷார்ட் டைம் அப்படின்னீங்கன்னா கடையில் கூட வாங்கிக்கோங்க. ஆனால் ஹெல்த்தியாக கொஞ்சம் வாங்கிக்கோங்க. லைக் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க, பசிச்சா சாப்பிட்டுக்கலாம். இல்லை நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸ் கிடைக்கும்ல, ஸோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு போங்க. பேக்கப்புக்கு யூஸ் ஆகும், பசியோடு தூங்க வேண்டாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் தயவு செஞ்சு நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லக்கேஜ் கம்மி பண்ணி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக கொண்டு போனீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே போய் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஐயோ பசிக்குதே ஆனால் இப்போ இங்கே எதுவுமே இல்லை எனக்கு சாப்பிட அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நாங்களாம் லேஸ்லாம் சாப்பிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க, நீங்கள் வீட்டிலேருந்தே கொண்டு போங்க. ஸோ இந்த வாட்டி வீட்டில் செய்ய முடியல ஸ்நாக்ஸ் அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொண்டு போங்க. இந்த டைம் வந்து வெளியிலேருந்து வாங்கியே கொண்டு. அண்ட் பிக்கிள் சாப்பிட்ற பர்சனாக இருக்கீங்க, எனக்கு இந்த பிக்கிள் இருந்தால் போதும், நான் தோசை இட்லி கூட பேலன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா பிக்கிள் பாட்டில் ஒன்று அழகாக நல்ல கண்டெய்னர், டைட் கண்டெய்னர் இருக்க பிக்கிள் பாட்டில், அண்ட் அதுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் வந்து அதை எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வேறு யூஸ் பண்ணி அதே ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணால் நிஜமாவே கெட்டு போயிடும், நிஜமாக சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அது இப்படி பண்ணாதீங்க. அண்ட் ஸ்நாக்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் கொண்டு போங்க, நல்லா டைட்டாக இருக்க பாக்ஸ். ஏன்னா எதுவுமே நமுத்தி போயிடக்கூடாது, லைக் பிஸ்கெட்ஸ்லாம் நமுத்தி போயிடக்கூடாது. அதனால் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக காலி பண்ணிடணும், இல்லைன்னா பாதி தான் காலி பண்ணிடணும். ஸோ பாதி காலி பண்ணதை எடுத்து நீங்கள் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, போட்டு உங்கள் செல்ஃப்குள்ளே வச்சிட்டிங்கன்னா அது வந்து பசிக்கிற போது நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ நான் வந்து ப்ரிஃபரபுளாக நிறைய பிஸ்கெட்ஸ் கொண்டு போங்கன்னு தான் சொல்லுவேன். அது கெட்டும் போகாது அவ்வளோ சீக்கிரம், நமுத்து போகாது ஒன்ஸ் நீங்கள் பேக்கெட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும். ஸோ உங்களுக்கு காலையில் காஃபிக்கோ இல்லை சாயந்தரம் பசிக்குதுன்னு ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி கூட நிறைய சாப்பிட்டுக்கலாம். ஸோ பிஸ்கெட்ஸ் நிறைய கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப எசென்ஷியல், ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ரூம் லாக் வந்து நீங்கள் கொண்டு போனாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, ஆனால் ரூம் லாக் கண்டிப்பாக வேணும். ஆனால் நம்மளுக்கு யார் நம்ம ரூம்மேட்ஸ்னே தெரிய போகிறதில்ல. ஸோ சேஃபர் சைடுக்கு நீங்கள் கொண்டு போகிறது தான் பெஸ்ட். இன்கேஸ் அவங்க கொண்டு வந்தாங்கன்னா ஆல்டர்னேட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு. பட் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் கொண்டு போங்க, ஏன்னா நீங்கள் ரூம் லாக் போடாமல் காலேஜ் போக முடியாது. உங்கள் திங்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ 4 பேருக்குமே கீ ஷேரிங் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக தேவைப்படும் ரூம் லாக், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. அண்ட் இன்னொன்று உங்கள் கபோர்டுக்கான ஒரு லாக், கபோர்டுக்கு சின்ன லாக் இருந்தால் போதும். இத்தனூண்டு ஒரு லாக் வரும்ல, அந்த லாக் தான், பெரிய லாக்லாம் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வேணும். ஏன்னா உங்கள் பர்ஸ்லேருந்து உங்கள் திங்ஸ், இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லேருந்து எல்லாமே. நான் வந்து லேப்டாப் கொண்டு போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்ச நாளைக்கு தயவு செஞ்சு அது கொண்டு போகாதீங்க. உங்களுக்கு சேஃப்டி எல்லாம் பார்த்துட்டு செகண்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு அங்கே ஓகேவாக இருந்துச்சுன்னா கொண்டு போங்க. தொலைஞ்சிச்சுன்னா அப்போ நீங்கள் யாரையுமே பேச முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் தயவு செஞ்சு லேப்டாப்பு இல்லை ரொம்ப ஹை கேட்ஜெட்ஸ், ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் இதெல்லாம் கொண்டு போகாதீங்க. பார்த்துட்டு அப்புறம் வேணால் கொண்டு போய்க்கோங்க. ஸோ உங்கள் கபோர்டுக்கும் ஒரு லாக் வாங்கிக்கோங்க. இந்த கீ வந்து ஒரு 1 or 2 எக்ஸ்ட்ரா கீஸ் வச்சுக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அது கண்டிப்பாக கடையிலே கொடுப்பாங்க. ஸோ அந்த கீ எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கும், பேக்லேயே தான் வச்சுருப்பீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சில பேசிக் ஐட்டம்ஸ் லைக் எப்படின்னா அம்ப்ரெல்லா கண்டிப்பாக தேவைப்படும் மழை காலத்தில். காலேஜ் போகிறதுக்கும் சரி, காலேஜ்லேருந்து வரத்துக்கும் சரி. ஏன்னா கேம்பஸ்லேருந்து மெயின் கேட் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், அரௌண்ட் ஒரு 10 minutes நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அம்ப்ரெல்லா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஊருக்கு போகும்போது மழை வந்துச்சுன்னா அதுக்கும் இம்பார்ட்டண்ட். அப்புறம் மாஸ்க், கண்ணுக்கு போடுற மாஸ்க். இன்கேஸ் நீங்கள் லைட் ஆஃப் ஆனதாக தூங்குவீங்க, இல்லை எனக்கு லைட் வெளிச்சம் இருந்தால் பிடிக்காது, அண்ட் இன்னொருத்தவங்களுக்கு லைட் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஐ மாஸ்க் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, இன்னொருத்தவங்கக்கிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது யார்கிட்டையும் இனிஷியல் ஸ்டேஜில் இல்லை. ஸோ ஐ மாஸ்க் வச்சுக்கிறது பெஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா. அப்புறம் அண்ட் புக்ஸ், நாவல் படிக்கிற பர்சன், நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரவர்ட், யார்கிட்டையும் ஸ்டார்டிங்கில் பழக மாட்டேன், எனக்கு டைம் பாஸே என் புக்ஸ் தான் அப்படின்னீங்கன்னா அது கேரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கான டைம் பாஸ் புக்ஸ் இல்லைனா ஏதாச்சும் கேம் அந்த மாதிரி இருந்தால் அது கூட பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப பேசிக்கான எசென்ஷியல்ஸ் என்னென்னா லைக் ரூம் ஸ்ப்ரே தேவைப்படும், அப்புறம் கேரி பேக்ஸ், அப்புறம் சேஃப்டி பின்ஸ், அப்புறம் வந்து நாப்தலின் பால்ஸ் ஏன்னா காக்ரோச் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் டார்ச் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா ஆப்வியஸாக ஜென்ரேட்டர்லாம் இருக்கும் இன்கேஸ் பவர் கட் ஆச்சுன்னா. அண்ட் கரண்ட் இல்லாத அளவுக்குலாம் அங்கே எதுவுமே இருக்காது, டார்ச் தேவைப்படாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கும். ஸோ எந்த பயமுமே இருக்காது. டார்ச் இன்கேஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துகிட்டு போங்க, மற்றபடி அது யூஸ் கிடையாது. முக்கியமான பார்ட் க்ளோத்ஸ் வந்து நைட் ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 நைட் ட்ரெஸ்ஸாச்சும் எடுத்துகிட்டு போங்க, 4 செட் ஆஃப் நைட் ட்ரெஸ். ஏன்னா உங்களால் டெய்லி துவைக்க முடியாது. அண்ட் ஈவினிங் மட்டும்தான் போடுறீங்க, ஸோ நெக்ஸ்ட் டே அது போடலாம். ஸோ 2 days ஒன்ஸ் ஒரு நைட் ட்ரெஸ் போடுற மாதிரி கூட ஓகேவாக இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா. இல்லைனா டெய்லி கூட மாற்றலாம், உங்கள் இஷ்டம். பட் 4 நைட் ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் காலேஜுக்கு போடுற ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அளவாக எடுத்துகிட்டு போங்க. நான்லாம் வந்து எனக்கு அப்போ தெரியல, ஆக்சுவலி நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில். நான் போகும்போது டோட்டல் நானே என் ஃப்ரெண்டு பண்ணோம் 9 luggage கேரி பண்ணுவோம். அது ரொம்ப 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 வேஸ்ட், எங்களால் கேரியே பண்ண முடியல. எதுக்குடா இவ்வளோன்னு அப்படின்னு ஆயிடுச்சு. ஒன்லி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பேசிக் எசென்ஷியல்ஸ் தான், பக்கெட் வாங்கல, பெட்டும் எதுவுமே இல்லை. பேசிக் எசென்ஷியல்ஸ் நாங்கள் இவ்வளோ கொண்டு போயிட்டோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போகாதீங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களே, ஸோ போகும்போது வரும்போது இந்த மாதிரி 2 to 3 ட்ரெஸ் நீங்கள் அப்போ கொண்டு வந்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் இங்கே உங்ககிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் ஹாஸ்டலில் டம்ப் பண்ணிடாதீங்க. ஒரு 15 செட் ஆஃப் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த 15க்குமே கரெக்டான மேட்ச், கரெக்டான பேர், இதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்க ஸ்டார்டிங்கில் போதும். இதுவே உங்களுக்கு கரெக்டாக அளவாக இருக்கும். 15 days ஒன்ஸ் மறுபடியும் நீங்கள் எப்படி வாஷ் பண்ணியிருப்பீங்க, அயன்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அதுவே போதுமான அளவுக்காக இருக்கும். இல்லைனா லைக் லெக்கின்ஸை கம்மி பண்ணிட்டு டாப்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம எப்படியும் காம்பினேஷனில் தானே போடுவோம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போங்க ட்ரெஸ் மட்டும். அண்ட் ஹாஸ்டலுக்குமே நைட் ட்ரெஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அப்படி இருக்கிற ட்ரெஸ் மட்டும் கொண்டு போங்க. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஷால் மேட்சிங்காக கரெக்டாக கொண்டு போயிடுங்க. ஸோ எதுவுமே அங்கே போய் ஐயோ நம்மக்கிட்ட இது இல்லையே, நம்ம கொண்டு வந்துருக்கலாமே, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துட்டோமே. ஏன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய கபோர்டு இல்லை, ஒருத்தருக்கு அளவாக வைக்கிற கபோர்டு தான். ஓரளவுக்கு மீடியமாக கொண்டு போங்க போதும். அப்புறம் உங்களுக்கு அங்கே போய் உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் மறுபடியும் இப்போ இது கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு அது நான் மறுபடியும் வேறு கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை மற்றவங்க போடுறத பார்த்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ
அப்போ நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரூமில். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கொண்டு போகாதீங்க. ரொம்ப மினிமம் லக்கேஜ் கொண்டு வாங்க. அண்ட் நல்லா ஒரு பேக் மட்டும் நல்லா லாக் போடுற மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா அது வந்து ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு, இல்லை அந்த பேக்குள்ளே இன்கேஸ் கபோர்டில் இடம் பார்த்தோன்னா அந்த பேக்குள்ளே போட்டு பெட்டு கீழே கூட தள்ளிடலாம் லாக் போட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கும் லாக் போட்டுட்டிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப தேவைப்படுச்சுன்னா ஒரே ஒரு பேக் மட்டும் அந்த மாதிரி லாக் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து. அப்புறம் எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் காலேஜுக்கு தேவையான புக்ஸ் வந்து வீட்டிலேருந்தே கொண்டு போகிறதா இருந்தாலும் கொண்டு போய்க்கோங்க, இல்லை அங்கே போய் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அங்கே போய் தேட வேண்டாம், ஐயோ என்கிட்ட புக்ஸ் இல்லையே அப்படின்னு. லைக் என்ன சொல்கிறது, எழுதுறதுக்கான புக்ஸ் தான் நான் சொல்கிறேன். நார்மல் ரூல்டு எதுவும் இல்லை, அந்த மாதிரி புக்ஸ் தான். ஸோ வேணும்னா ஒரு 4 to 5 எடுத்துகிட்டு போங்க வேணும்னா இனிஷியல் ஸ்டேஜில். இல்லைனா அங்கே போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், கோயம்புத்தூரில் போய் கூட வாங்கிக்கலாம். ஸோ அது புக்ஸ் கண்டிப்பாக வேணும். அண்ட் பென்னு அதுக்கு சம்மந்தப்பட்டது. அப்புறம் சார்ஜர், ஹெட்ஃபோன்ஸ், ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, இதெல்லாம் ரொம்ப பேசிக் எசென்ஷியல். இது 4மே கம்பல்சரி எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்ட் பேசிக் திங்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் ஏதாச்சும் ரொம்ப பர்சனலாக வேணும்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அண்ட் எது எடுத்தாலுமே சரி, எந்த திங்ஸ் எடுத்தாலுமே சரி, ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப நீட்டாக வச்சுக்கோங்க திங்ஸை. ஏன்னா சில பேர் க்ளீன் ஃப்ரீக் இருப்பாங்க ரூமில். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் கேர்ள்ஸுக்கு இயரிங்ஸ், செயின், உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க. அதெல்லாமுமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக கொண்டு போங்க. இங்கேருந்தே எல்லாமே ஒரு அழகான பாக்ஸஸில் போட்டு கொண்டு போங்க. ஸோ எதுவுமே தொலையாது அண்ட் எதுவுமே ரொம்ப க்ளம்ஸியாகவும் இருக்காது. உங்களுக்கான இடமும் நீட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து இதை அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ நான் அதை பின் பண்ணி ஏதாச்சும் நான் ஃபர்ஸ்ட்டில் போட்டு வைக்கிறேன். அது பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல. ஸோ இதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், இதை நான் கொண்டு போகணும் அப்படின்னு. இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ். அப்புறம் கண்டிப்பாக ஒரு பேக், காலேஜ்க்கான ஒரு பேக் கொண்டு போயிடுங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் இவ்வளோ தான் இந்த வீடியோ. நான் எல்லாமே மேக்ஸிமம் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அண்ட் நீங்கள் வந்து சாரியோ தேங்க்ஸ்னுக்குலாம் சொல்ல வேணாம். நானும் உங்களை மாதிரி நார்மல் ஒரு பொண்ணு தான். அதனால் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கிடைக்கிற டைமில் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் இந்த 3 days நான் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஹாஸ்டல் போகிறீங்க, ரொம்ப பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சது எனக்கே. ஸோ அந்தளவுக்கு பயப்பட வேண்டாம், ஜாலியாக இருங்க. புது என்விரான்மெண்ட்குள்ளே போகிறீங்க, புதுசாக கற்றுக்க போகிறீங்க, புது ஸ்டேட் ஆஃப் மைண்ட்குள்ளே போகிறீங்க. ஸோ ஜாலியாக தான் இருக்கும், பயப்படாதீங்க. எல்லாருமே ஒரு ஊர் சொன்னீங்க, மதுரை, ஈரோடு, நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஜாலியாக போயிட்டு வாங்க. நிறைய பேரை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, நிறைய புது ஆளுங்களை பார்க்க போகிறீங்க. ஸோ உங்கள் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், ஹாஸ்டல் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் 3 years கழிச்சு நீங்கள் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை.